இராணுவத்தையே எதிர்த்து கதைச்சிருக்கிறார், அந்த நேரத்தில் எதிர்த்து செயற்பட்டிருக்கிறார். நாங்கள் தமிழர், சுத்த தமிழராக இருக்கோம். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கோயிலினுடைய அந்த வேலைப்பாடு. என்னன்னா மிக அளவான வேலைப்பாடு. ரோட் பண்ணடா இந்த மனுஷிக்கு சொல்லுவோம் என்ன விரட்டிக்கிறது. அப்பம்மாவினுடைய அந்தியட்டி கிரியை இங்கே தான் நடந்தது. 30 வருஷமா அடிபட்டுருக்கு. 30 வருஷத்துல என்னத்தை கண்டம்? 5 தலை நாகம் படம் எடுத்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் சீரஞ்சமா இருக்கு. அந்த பாட்டி ஒரு சிங்கப்பெண்ன்றத உறுதியாக சொல்ல முடியும். அடிபட்ட பிள்ளைகளுக்காக தான் இந்த நெஞ்சு வில்ல ஊண்டி தண்ணி எடுத்து. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற நாவாந்துறை என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் பார்க்குற இந்த வீதி யாழ்ப்பாணம் பொன்னாலை பருத்தித்துறை பிரதான வீதி. இப்படியே போனால் பொன்னாலைக்கு போய் அப்படியே பருத்தித்துறைக்கு போகலாம், பொன்னாலை சந்திக்கு போய் காரை நகருக்கும் போகலாம். இதை காரை நகர் வீதி என்றும் சில பேர் சொல்லுவார்கள், காரை நகருக்கு போகிற வீதி என்று. எனவே இன்றைய நாளில் இந்த நாவாந்துறை என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் தானே. ஒரே காணொளியில் அடக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. என்னடா ஒரு பெரிய இடம், அதுவுமே நிறைய மக்கள் கூட்டம் இருக்கிற ஒரு ஊர். எனவே ஒரு காணொளியில் அடக்க முடிஞ்சால் அடக்கிறேன், அப்படி இல்லை என்றால் 2 பகுதியாக இந்த காணொளி வரும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நின்று இந்த காணொளியை பதிவு செய்கிறதுக்கு காரணம், நாங்கள் இந்த கூகுள் வரைபடத்தில் பார்க்கும்போது இதுக்கு அங்கால தான் நாவாந்துறை என்று காட்டுது. நாவாந்துறையில் வடக்கு தெற்கு என்ற 2 பகுதிகள் இருக்கிறதா காட்டுது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சில பேரை கேட்ட நேரம், இல்லை இது கொட்டடிக்குள்ளே வருது, இது நாவாந்துறை இல்லை. நாவாந்துறை என்ற இதில் ஒரு கொஞ்சம் தூரம் போக ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்காங்க, அதுக்கு அங்கால தான் நாவாந்துறை வருதுன்ற மாதிரி மாறி மாறி பல பேர் கருத்தை சொல்கிறார்கள். 2 பேரை கண்டு கதைச்ச நேரத்தில் அவர்கள் சொல்லி இருந்தது இது நாவாந்துறை, ஒரு நாவாந்துறைக்குள்ளே இருக்கிற இடங்கள் தான் வில்லுன்றை இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வரும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே உறுதியான தகவல் இதுதான், இதுக்குள்ளதான் வருது என்றது எங்களால் சொல்ல முடியலை. அதனால் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய காணொளியை நாங்கள் தொடங்க போகிறோம். அதில் பாருங்கோ, வில்லுன்றை தேவஸ்தானம் பாலர் அறநிறை பாடசாலை என்று எழுதியிருக்கு, சரியா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம உத்தியோகத்தனுடைய அலுவலகம் இருக்குது, கொட்டடி J83. எனவே நாங்கள் இதில் இருந்து இந்த பக்கமாக போகிறோம். போகும்போது நாங்கள் பார்க்குற காட்சிகளை உங்களுக்கு காட்டுறோம். இந்த வில்லுன்றை பிள்ளையார் கோவில் இருக்கிற அந்த பகுதியிலேருந்து தானே பார்க்க போகிறோம். முன்னுக்கு நாவாந்துறை தெற்கு வரும், போக போக அங்கால நாவாந்துறை வடக்கு வருது. எனவே நாவாந்துறைக்குள்ளே 2 பகுதி இருக்கிறதா தான் நாங்கள் இணையத்தில் தேடிய போதும் இங்கே வந்தவர்களை கேட்ட நேரமும் அவர்கள் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். நாவாந்துறையில் வடக்கு தெற்கு என்ற 2 பகுதி இருக்குண்டு. இந்த வில்லுன்றை பிள்ளையார் கோவில் இந்த பகுதியை தாண்டி போகும்போது கொஞ்சம் தூரத்துக்கு தெற்குக்குள்ளே வருது, அதுக்கு அங்கால வடக்குக்குள்ளே வருது. நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். இவ்விடம் வரைக்கும் நாங்கள் வில்லுன்றை பிள்ளையார் கோவிலையும் காட்டுறோம், அதை விட இன்னொரு இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்கோ. இது வரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். வாங்க போவோம், எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். இந்த பகுதி கொட்டடி என்று தான் சொல்கிறார்கள். நாங்கள் இப்படியே முதல் இதில் இருக்கிற கோயிலை பார்த்து கொண்டு வருவோம், சரியா? சரி, இதில் வில்லுன்றை பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே 2 அரச மரங்கள் நிற்குது. வெளியில் நிற்கும் போது இந்த அரச மரம் நிற்கிற தோற்றமே நல்லா இருக்குது. அடுத்தது இந்த இடத்துலையும் ஒரு அரச மரம் நிற்குது. ஆனால் இந்த அரச மரத்தினுடைய அந்த நிலை கொஞ்சம் சாதாரண, என்ன சொல்கிற, ஒரு பாதிக்கப்பட்ட மரம் மாதிரி வந்துடுது. இதுதான் வில்லுண்டி பிள்ளையார் கோயில். வாங்கோ. இந்த கோயில் நிறைய பேருக்கு பழக்கப்பட்ட கோயிலாக, நிறைய பேரினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற கோயிலாக இருக்குமன்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இந்த கோயிலினுடைய முன் சூழல் இருக்குல்ல, 2 அரச மரம் நிற்கிற மாதிரி இந்த இடத்துல பாருங்கோ பூங்கன்றுகள் நடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் பூங்கன்று நடப்பட்டிருக்குது, சரியா? எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு இந்த சுற்று வீதி என்று தெரியலை. இந்த இவ்வளவு தான், இந்த அளவு தான் கோயில். அதை விட இந்த கோயிலினுடைய வாசல் எந்த பக்கம் இருக்குண்டா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பக்க வாசல். இந்த கோயில் மேற்கு பக்க வாசல் இருக்கிற கோவில்களை நாங்கள் திக்கா சில இடங்களில் கண்டிருக்கிறோம். இந்த வில்லுண்டி பிள்ளையார் கோயிலும் அப்படித்தான் இருக்குது. பாருங்க, நல்ல சிற்ப வேலைப்பாடுகளோட இருக்குது. அதிகமான வேலைப்பாடு இல்லாமல்
அளவான உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க முருகன் இருக்கிறார், சரியா, ஆறுமுகன். அதே மாதிரி அந்த இடத்துல பாருங்க சிவன், உமாதேவியார், முருகன், பிள்ளையார். அந்த சிற்பம் அளவாக இருக்குது. அது இந்த இடத்துக்கு வடிவை கொடுக்குது. ஏன்னா அளவுக்கு அதிகமான சிற்பங்கள் இருந்தால் கூட சில நேரங்கள் அவ்வளோ இதாக இருக்காது. இந்த 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 தூண் வேலைப்பாட்டை பார்த்தீங்களா? இந்த தூணில் பாருங்கோ 5 தலை நாகம் படம் எடுத்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரியே அங்காலயம் இப்போ 2 பக்கம் அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கோயிலினுடைய அந்த வேலைப்பாடு. ஏன்னா மிக அளவான வேலைப்பாடு, அதிகமாக எல்லாம் இல்லை. இப்போ இந்த கோயில் ஒரு வழிபாட்டுக்குரிய கோயில் மாதிரி இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் உங்களை இப்போ கூட்டிக் கொண்டு போக போகிறேன். அதுக்கு முதல் இந்த காட்சியை பார்த்து ரசியுங்க. சரி, இந்த வில்லுண்டி பிள்ளையார் கோயிலை தாண்டி நாங்கள் பயணம் செய்கிறோம். நேராக போகணும். ஆனால் அதுக்கு முதல் இதில் இடப்பக்கம் போகிற வீதிக்கு போகிறோம். இந்த வீதிக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்றதை நாங்கள் போய் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இந்த பகுதியில் மிக நெருக்கமான குடியிருப்புகள் இருக்குது மக்களே, மிக நெருக்கமான குடியிருப்புகள். இங்கெல்லாம் ஒரு வரப்பு காணி என்ன விலை இருக்குமென்ற யோசனை தான் எனக்குள்ளே இருக்குது. இதில் பாருங்க கண்ணபுரம் ஞான வைரவர் ஆலயம்னு ஒரு கோயில் இருக்குது, சரியா? இதால் இப்படி நேர போவோம். இதில் வெலை பக்கம் இருக்கிறது என்னென்னா, நந்தியட்டி திதிகள் செய்ய வாரினீங்களா, இங்கே வந்தனீங்களா சொல்லுங்க. அப்படியான ஒரு இடம் தான் இது. அதாவது யாழ்ப்பாணத்தில் கீரிமலை எப்படியோ அதே மாதிரி ஒரு இடம். ஆனால் இந்த இடம் வந்து எல்லாருக்குமே பழக்கப்பட்ட இடமாக இருக்கும். இப்போ கீரிமலைன்றது தான் இப்போ எல்லாரும் கூடுதலாக போகிறது. ஆனால் வில்லுண்டியை யாரும் மறக்க மாட்டார்கள். அதேன்றதை இந்த இடத்துல சொல்கிறேன். இதில் பாருங்கோ, கண்ணபுரம் விளையாட்டுக் கழகம் ஆரம்பம் 1980, சரியா? இதுதான் வில்லுண்டி, சரியா? இதால் வந்து நாங்கள், ஆனால் என்னென்னா உள்ளால் தான் போகணும். அதுக்காகத்தான் அதில் ஒன்று 2 கதைக்காமல் இதுக்குள்ளே வரேன். இதுக்குள்ளே போவேன். உங்களுக்கு கேட்டுட்டு அப்படி அவர்கள் போகலாமண்டா உங்களுக்கு கூட்டிக்கொண்டு போகிறேன். இப்போ நாங்கள் வில்லூன்றியில் கிரியைகள் நடைபெற அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்கோ, இதில் எழுதியிருக்கு பாருங்க, வில்லூன்றி புனித தீர்த்தம் அந்தியட்டி கிரியை ஒழுங்குகள் சொல்லி அதுக்கான ஒழுங்குகள் எழுதப்பட்டிருக்குது. நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். வாங்க. இங்கே கூடுதலாக அந்த கிரியைகள் நடைபெறுறது. ஆனால் இங்கே கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இப்போ இங்கே கிரியைகளுக்கு வாரவர்களுடைய தொகை குறைவு. ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் கீரிமலைக்கு தான் போகிறார்கள். இதில் சின்ன சின்ன மடங்கள் இருக்குது, சரி? அப்படியே வாங்கோ. இதுக்குள்ளே தான். நீங்கள் எந்த இடம்? ஊர்காவல்துறை, சரி சரி. இதுக்குள்ளே தான் கிரியைகள் நடந்து அதுக்கு பிறகு இதால் இப்படியே போய் இந்த பக்கத்தால் சாம்பல் கரைக்கிறது. வாங்க அந்த பகுதிக்கு போய் வருவோம். இதில் ஒரு கேணி ஒன்று இருக்குது பாருங்கோ. இந்த இடம் உண்மையிலேயே நல்ல சோலையாக குளிர்மையாக இருக்குது. அதுவும் கடற்கரை பக்கம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. 2 பக்கமுமே செவ்வறுத்தம்பூ தான், 2 பக்கமுமே இப்படியே வரிசைக்கு நடப்பட்டிருக்குது. வாங்க உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன், சரியா? நான் அதுக்காக மூடியாச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் போய் பார்த்து கொண்டு வருவோம். இதால் தான் அப்படியே கொண்டு போய் கரைக்கிறது. ஆனால் பூட்டியாச்சு. அதனால் எங்களால் கடற்கரை பக்கம் போக முடியாது. அப்படியே உயரமாக பாருங்கோ, சரியா? இதில் கொண்டு போய் அப்படியே கரைக்கிறது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் பெரும் போர் சூழல் இருந்தது. சில பகுதிகள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளுக்கு மக்கள் வழிபாடு செல்ல முடியாத நிலை என்றது இருந்தது. கீரிமலை தான் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் போகிற இடமாக இருந்தது.
அதே மாதிரி இங்கேயும் வாரார்கள், இல்லையண்டு இல்லை. அங்கே எப்படியோ அதே மாதிரி இந்த ஊர் ஆண்டி இருக்கிறவர்கள் இந்த பகுதிக்கு தான் வருவார்கள். ஆனால் கீரிமலைக்கு போக முடியாத ஒரு கட்டம் இருந்தது. இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த பகுதி இருந்து அங்கே அடியெடுத்து கூட வைக்க முடியாத நிலை இருந்த நேரத்தில் மக்கள் தங்களுடைய உறவினர்களுக்கான அந்த அந்தியட்டி கிரியைகளை செய்கிறதுக்கு வந்த இடம்தான் வில்லுண்டி. கீரிமலை வந்ததுக்கு பிறகு இங்கே வாரவர்களுடைய தொகை குறைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, கீரிமலைக்கு போக முடியாத நிலை இருந்த நேரத்தில் இந்த வில்லுண்டி என்ற இந்த பகுதிக்கு எவ்வளவு மக்கள் வந்திருப்பார்கள் என்று. உண்மையிலே பல நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து இங்கே கிரியைகள் செய்வார்கள். ஒரு நாளைக்கே பல குடும்பங்களை இங்கே காண முடியும். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, என்னுடைய அப்பம்மா இறந்த நேரம் அப்பம்மாவினுடைய அந்தியட்டி கிரியை வந்து இங்கே தான் நடந்தது. நான் ஏற்கனவே வந்த நினைவுகளை இந்த காட்சிகள் மீள நினைவுபடுத்துது. ஓரளவு நினைவுக்கு வருது, ஆனால் அந்த அளவுக்கு ஆழமான நினைவில் இந்த இடம் இல்லை. ஓரளவு என்னால் உணர முடியுது அந்த கிரியை நடந்த இடம். அதே மாதிரி இதால் போய் அந்த கடலில் சாம்பல் கரைச்ச அந்த நினைவுகள் ஓரளவு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், அந்த நேரமெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து நாங்கள் இந்த வாகனம் விட்டமில்ல, அந்த இடத்துல எவ்வளவோ வாகனங்கள் தரித்து நின்றது அந்த நேரம் வரும்போது. ஆனால் இப்போ வந்து குறைந்திருக்குது, ஆனாலும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டமாக போவோம். அதுக்கு முதல் இந்த வில்லுண்டி பற்றி எங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு யாராவது இருந்தால் நல்லம். அந்த பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு அம்மா இருப்பாவாம். அந்த அம்மாவை கேட்டால் அந்த அம்மா தகவல் சொல்லுவா என்று ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் அந்த அம்மாவை சந்திக்க முடியுமான்றதை போய் பார்ப்போம். சந்திக்க முடிஞ்சால் அந்த அம்மாட்ட தகவல்களை கேட்டு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி இல்லையேண்டா அடுத்த கட்டமாக பயணம் செய்வோம். இப்போ நாங்கள் ஒரு பாட்டியை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் பாட்டி. வணக்கம். உங்களோட பெயர்? கனகசபா கமலேஸ்வரி. சரி, உங்களுடைய வயது? 85. 85. நாங்கள் அங்கே போன இடத்துல தான் சொன்னவே, நிறைய காலமாக அங்கே இருந்தது. இப்போ 2 மாதமாக தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தவே. உங்களுடைய சொந்த ஊர் எது? என்னுடைய சொந்த இந்த தாயாருடைய ஊர் புங்குடுதீவு. சரி. தகப்பன் ஊர் காரதீவு. நான் பிறந்தது நல்லூர். கொட்டடிக்கு வந்து இப்போ 60 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. வில்லுண்டி என்ற ஊர் இருக்குல்ல, அது கொட்டடிக்குள்ள வருதா நாவாந்துறைக்குள்ள வருதா? அந்த கொட்டடி வந்து இந்த வில்லுண்டியோட நிற்கிது பிள்ளையார் கோயில். வில்லுண்டிக்கு அங்கால நாவாந்துறை. இப்போ நாங்கள் நிற்கிற வீடு கொட்டடிக்குள்ளே இருக்கா? வில்லுண்டிக்கு பிள்ளையார் கோயில் நாவாந்துறை. அந்த நாவாந்துறை எல்லையாண்ட நாவாந்துறை கொட்டடி எல்லை மாதிரி சந்தி. ஓ, அவடத்தோட அங்கால நாவாந்துறை. சரி சரி. கார்நகர் வீடு தானே இது. கார்நகர் வீடு. வில்லுண்டி என்ற இடம் போர்க்காலத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டது. காரணம் என்னென்னா, கீரிமலைக்கு அந்த நேரம் போக முடியாத சூழலில் நாங்கள் எங்கள் அப்பம்மாண்ட அந்தியட்டி இங்கே தான் வந்து செய்தது. அந்த நேரம் நிறைய வாகனங்கள் நிற்கும். ஒரு நாளைக்கு வந்தாலே நிறைய வாகனங்கள் நிற்கும். நிறைய பேர் நிற்பினும். ஆனால் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ குறைஞ்சது காரணம் என்ன, கண்ட இடங்கள்ல இப்போ செய்யணும். எல்லா இடத்தையும் செய்ய தொடங்கிட்டு என்ன தெரியுமோ, ஒரு மனிதனாக மதிக்கிறதில்லை. இப்போ இப்போத்தைய ஆக்கள் என்ன மாதிரி மதிக்கணும்டா, பிஸ்னஸாக தான் மதிக்கணும். ஓ சரி. அதாவது நான் செத்துட்டேன்டா, அந்த நாளைய மனுஷர் செத்தா பத்திரமா நல்ல காரியங்களை செய்து கொண்டே எரிக்குங்கள். இப்போ அப்படி இல்லை. ஆச்சி வீட்டு கோடிக்குள்ள கடல் இருந்தாலும் இந்த கடற்கரையில் செய்யுது. யாழ்ப்பாணம் வட பகுதியில் 3 முழம் தான் பூசைக்குரிய இடம். இந்த அந்த பூசை ஒன்று கீரிமலை, 2வது வில்லுண்டி, 3வது திருப்படி நிலையம். 3 தான் இந்த பூசைக்குரிய இடம். இப்போ என்ன நடக்குது, புங்குடுதீவில் 3 செய்யணும். மண்டபத்தில் கட்டியாச்சு. சரியா? அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த மற்ற துண்டியில் கடலில் செய்ய கடற்கரையில். ஆனால் பூர்வீகமாக இங்கே இருந்தேன்னா கீரிமலை, அடுத்தது இது, அடுத்தது திருவடி நிலையம். 3 தான் பூர்வீகமான. சரி, இந்த வில்லுண்டி பற்றி சொல்லுங்க எங்களுக்கு. இதனுடைய வரலாறு என்ன சொல்லுது? ராமபிரான் சீதாபிராட்டியை ஒன்றா சோகனத்தில் வச்சுட்டான். வச்சா சீதாபிராட்டியை தேடி வரைக்கும் அனுமார் படையோட வந்தவன். கல் போட்டு நிறைவேத்தானே இருக்கு கடல். கல் இந்த கடற்கரை கல் ஒரு கொஞ்சம் தூரம் பண்ணிட்டா பெரிய பெரிய கல் வேறு இருக்கு. அப்போ வந்து இதை என்ன செய்வாருன்னா, சிவபூசை செய்து வில்லு ஊண்டி தண்ணி எடுத்து தான் அந்த இடத்துல அந்த கேணி வில்லை ஊண்டி தண்ணி எடுத்து அனிமால் படைக்கும் கொடுத்து தான் சிவபூசை செய்து தான் இங்கே இருந்து வலிக்கிட்டவர். அதான் அந்த வில்லுண்டி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுது. சரி சரி. சரியா? அப்போ அதோட அவர் போய் அங்கே இருந்து வரையக்க செய்தாரா, இங்கே இருந்து போய்க்க செய்தாரா விவரம் என்ன தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு வரலாற்றில் சொல்லப்பட்டு வர ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இது சரித்திரம் பெற்ற இடம். என்னோட ஒரு புத்தகம் கிடக்கு, அது இப்போ எடுக்கிறாது என்னால். நீங்கள் அதில் படித்ததை சொல்லுங்க சுருக்கமா. அதில் படித்ததான் சிவஸ்தான முதலாளி அவர் எழுதியிருக்கிறது என்னென்னா, உண்மையாகவே வில்லுண்டி
புனர்த்தனம்னா இது பழைய காலத்தில் இதை தனுஷ்கோடி என்ற பேர் இருக்கு. ஆதி காலத்துக்கு பேர் தனுஷ்கோடி. அந்த புத்தகத்தில் இருக்கு. அதாவது வில்லோண்டி தனுஷ்கோடி. இது என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு தடவை அதை கவனிக்கவே இல்லை. அவர் தான் அக்கட்ட சொல்லி அதை செய்து இந்த புனர்த்தனம் செய்து இப்போ நல்ல மாதிரி வந்துட்டு. ஆனால் இப்போ பூசைகள் இல்லை. பூசைகள் இருந்தால் நல்லா என்ன பூசை இல்லை, அந்த ரெடி பூசைகள் வர இல்லை, குறைவு. ஒரு மாதத்துல எவ்வளவு வரும்? இப்ப என்ன ஒரு 5 ஒரு மாதத்திலேயே 5 தான் வரும். ஆனா அந்த போர் நடந்த காலப்பகுதியில கீரிமலைக்கு போக முடியாத காலப்பகுதியில ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? ஒரு நாளைக்கு 10-12 வரும். அது மட்டும் இல்லை, அங்கே முல்லைத்தீவில் இருந்து வந்த சனமெல்லாம் கீரிமலைக்கு போனவை. அங்கே போன இடத்த ஆமிக்காரங்கள் இந்த செட்டாக்களை தினம்னு சொல்லி இந்த ஆமிக்காரன் பிள்ளைகள் சேர்த்து அதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. அந்த 6 வாகனங்களும் இங்கே வந்து வில்லுண்டியில் நிற்கணும். இப்போ அந்த பொற்காலம். சரி சரி சரி. அப்போ ஆமிக்காரன் என்ன சொல்லி போடான்னு செய்யப்படாது, ஆக்களை வெளியில் அனுப்பான்ட்டு. முல்லைத்தீவில் வந்தவர்களும் செய்யக்கூடாது. என்னத்துக்காக? அப்போ கீரிமலை போட்டு இங்கே வந்துட்டு நான் கீரிமலையை போனவே இஞ்சி என் வருமானண்டா வந்து எல்லாம் என்ன வந்து என்ன பேசுனேன் நான் டக்கான்னு சொன்னேன். இது வந்து நீங்கள் 2009க்கு பிறகு நினைக்கிறேன் அந்த போர் முடிஞ்ச காலப்பகுதியில். அப்போ நான் சொன்னேன், நான் செய்து தான் அனுப்புவேன், நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ செய்யுங்க. வெட்டுக்கிரியையும் 2-2:30 மணி நேரத்துக்குள்ள நீ வாக்கிப்படியில் விடுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட மடத்தில் பார்த்துக்கணும் எல்லாம் செய்து அனுப்பி போட்டு தான் நான் இராணுவத்தை எதிர்த்து நான் ஒரு காலம் இருக்கேன். இத்தனை தடவை எதிர்த்துருக்குறேன். என்னென்ன சந்தர்ப்பம் இந்த வெள்ளோன் நான் அந்த கடை நடத்தி கொண்டு வந்தேன். அப்போ உங்களை போல் 2 பொடிகளை எனக்கு சொந்தக்கார பிள்ளைகள் என்னோட கடையில் நிற்கிறது. அதுகள் நான் இஞ்ச வரை அதுகள் அவங்க முடிச்சிட்டாங்க. இவங்களை யார் டிபிக்காரர் பிடிச்சி அவங்கள வாகனத்தில் ஏற்ற போக நான் போயிட்டேன். எனக்கு கடையில் போய் விட மாட்டேன், சண்டை பிடிக்க லோட் பண்ணடா இந்த மனுஷிக்கு சுடுவோம் என்ன விரட்டிச்சினேன். நீ லோட் பண்ணு, நீ சுடு அப்படின்னு சொல்லி போட்டு பிள்ளையாரை பார்த்து சொன்ன பெருமானேன்ட்டு கத்தினேன். அதோட உள்ளுக்கு உன்னப்போல தெரிஞ்ச ஒடியன்றவங்க நான் வந்து அவங்களை கலைச்சிட்டேன். இராணுவம் வந்து இதில் இருக்க இராணுவம் வந்து உதவனை பிடிச்சிட்டுது. அப்போ இராணுவம் பிடிச்சோடனே நான் விடமாட்டேன்ட்டேன். பொடியை குளர் சட்டையை பிடிச்சி கொண்டேன், நான் விடமாட்டேன்ட்டு. இராணுவம் சொல்லிச்சது நாங்கள் இதில் ஒன்றே கேம்பில் வச்சுருக்கிறோம், நீங்கள் அங்கே வந்து பார்த்து கேட்டுடுங்க. நான் கேம்புக்கு கொண்டு வர அளவுக்கு நான் விட மாட்டேன். இது எங்களை அயல் பிள்ளை, அது ஒன்றுக்கும் வரையில்லை, நீ ஏன் இப்படி வேலை செய்கிறேன் சத்தம் போட்டு சாய் வைப்பன் எல்லாரும் வந்துட்டு அவங்க போய் இவரை கொண்டு போக அவங்க பின்னால் இறங்கிட்டேன். அங்கே பெரியவன் இருந்தபடியாக விடுங்கடான்னு விட்டாச்சு. அது மட்டுமா பேருந்து மடத்தில் தேங்காய் முடுங்குவாங்க வந்து ஆமிக்கார். தேங்காய் முடுங்கி மட்டைகள் இருக்கிறது கொச்சி மட்டை கால் மட்டையெல்லாம் எடுப்பாங்க. ஒரு நாள் நான் பேசி போட்டேன், உங்களை யார் எடுக்க சொன்னார். பேசினோடனே அவர் பெரிய என்ன முராஜி பார்த்தார். இந்த முராஜி பார்க்குற வேலையை நிப்பாட்டுங்க, உங்களோட வச்சுக்கொள்ளுங்க, எங்களோட விடாதீங்கன்னு சொல்லி பேசி அவையே கலைச்சிட்டேன். அப்போ அவங்க அங்கே அளவு சொன்னாங்களாம், பொல்லாத மனுஷி ஒன்று இருக்குங்க அப்படி சொல்லி இந்த கொட்டைகள் 2 வந்து படம் எடுக்க வந்துக்கிறாளவே வெளிநாடு போகிறதுக்காக பிடிச்சி போட்டான் பெரிய இராணுவம். பிடிச்ச உடனே கேமராவையும் பறித்து பிடிச்சிட்டேன். போன கொட்டைகளை காணையில் ஓடி போய் பார்த்தேன். வச்சவன் நிற்கிறேன், கையில் பிடிச்சி வச்சவன் நிற்கிறேன். அதுகள் பேய்கள் மாதிரி நிற்கிது. போன வேகத்தில் முதல் பிடிச்சிட்டேன் கவராக பிடிச்சிட்டு அவற்றை கையில் அடித்து அவளையும் பிடிச்சி போட்டேன். அவன் சொன்னான், நீ சரியான புலிகன்ட்டு. அவன் நீ புலியை பார்த்துருக்க, எலியை வச்சு புலிகன்றாள் தான் எலி என்று சொல்லி போட்டு வந்துட்டேன். அப்போ அவன் சொன்னான், நீ புலி உன்னை நாங்கள் பிடிப்போம் பிடிங்கன்னு சொல்லி பிள்ளையார 2 நாளாக 3 நாளாக கும்பிட்டான். அவைய இடத்தை மாற்ற சொல்லி போட்டான் பெரியவன். கடவுளை கும்பிட்டு தான் நான் இந்த காரியத்தையும் செய்யணும். உண்மையா ஒரு சிங்கப்பெண் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கேன். இப்போ நொண்டன காலோடு இருந்தாலும் இந்த எங்களை அடிபட்ட பிள்ளைகளுக்காக தான் இந்த நெஞ்சு இன்றைக்கு வாங்கி கொண்டேன். ஏனென்று கேட்டால் அதுகள் ஒன்றையும் அறியாமலே போய் சேர்ந்துட்டு எங்களை சனங்கள் இப்போ என்னடான்னா வெளிநாட்டில் போய் காசை பிழைச்சி காணிக்கு மேலே காணி வேண்டி வீடு கட்ட வீட்டுக்கு மேலே வீடு கட்டி 4 வீடு கட்டினோம் மேலுக்கு. அப்போ எங்களை பிள்ளைகள் ஒன்றையும் அறியாமல் அந்த பிள்ளைகளும் கூட போகிற இளந்தாரி பிள்ளைகளை நாங்கள் பார்க்க இல்லாமைக்கு செய்துட்டோம். அப்போ இதுதான் இந்த காமிச்சு பார்க்க இல்லாமல் செய்துட்டாங்க. ஆனால் அவ்வளோ உயிர் கொடுத்தும் என்ன பயனண்ட அளவுக்கு அதுதான் இப்போ எனக்கு கவலை என்னென்னால் 30 வருஷமாக அடிபட்டுருக்குது. 30 வருஷத்துல என்னத்தை கண்டோம், ஒன்றே காண இல்லை.
நான் 15-16 வருஷம் அவங்களுக்கு சாப்பாடோ தண்ணியோ வெண்ணியோ எல்லாம் கொடுத்து பார்த்தேன். ஒரு நாள் எல்லாம் ஒரு படியன், நல்ல வடிவான படியன். அந்த படியன் ஓடி வந்தான். அம்மா என்ன பாருங்கன்னு என்ன வந்து ஒழிச்சு வையும் கண்ட மாதிரி. நான் அறைய திறந்து சாக்கு கட்டில் ஒன்று இடத்துல நான் படுக்கிறது. அதில் படுக்க சொல்லி போட்டு வெள்ளைச்சிக்கால மூடிட்டு வேப்பங்குழி எல்லாத்தையும் முறித்து பக்கத்தில் ஜாலையெல்லாம் கட்டி போட்டு இந்த இராணுவம் வந்துட்டு நான் என்ன சுகம் இல்லாத பிள்ளை கிடக்கு பார்க்க போறீங்களா என்னண்டு இப்படி அம்மாள் வருத்தம்ண்டு சொன்னோன்னா அவங்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. அப்படி எல்லாம் காமாந்தவன்ற பண்ணியே இருக்கிற எத்தனை பேர். அப்படிப்பட்ட சீவன் தான் இந்த ஜீவன். இன்றைக்கு ஏன்னு கடவுள் வச்சுக்கிறாருன்னு கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் போன மாதிரி நாங்கள் போகலாம் தானே. எங்களோட சனங்கள் ஒன்றுக்கும் உதவாது ராசா. இப்போ சனங்களுக்கு ஆசை தான் கூடும். ஆசைப்பட்டு பிள்ளைகளை போட்டு உளையாண்டு வெளிநாடு அனுப்பி பேக்காடினது கொஞ்சம். இனி அங்கே போனோன்னா பொடிகளை அதை இதை பாவிச்சு அடிபட்டு சாகிறது கொஞ்சம். இது தேவையாங்க. நாங்கள் தமிழர், சுத்த தமிழராக இருக்கோம். என்னென்றாலும் நல்லதை செய்து 4 பேருக்கு உதவி இருக்கணும். இது அப்படி இல்லை. இப்போ சம்பாத்தியம் தான் பெருசு. யாருக்குன்னாலே இல்லாதவைக்கு உதவி செய்யணும் ஜாஸ்தி. கீரிமலை விட்ட உடனே இங்கே குறைஞ்சிருதா மக்கள்? 9ஆம் ஆண்டோட குறைஞ்சிட்டு 2009க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. வாகனமே உள்ள வாரையில் வாங்க புல்லு முளைச்சிட்டு இந்த என்ன வாகனம் வந்து 10-12 வாகனம் உள்ள கணிக்கும். அதோட தென்னை மரத்தை வச்சு உண்டாக்கினா கள்ளட்டி ஆயிக்கணும். போல அந்தாரி பொடிகள் உள்ளுக்க உண்டு போல வயது உள்ளபடி என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்போ அவங்க சாக கொண்டு மரத்துல குறையாரைக்கு கொண்டு இலவான. அப்போ நான் பேசினா சொல்லுவாங்க இந்த கிளவி சாகுது இல்லையாட்டு. அவங்க சாகம் கொண்ட மாதிரி இப்போ குந்திட்டேன் வந்து என்ன தெரியுமா அந்த ஆக்ரோஷம் இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த சொல்ல ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு இராணுவத்தோட திருப்பி கதைக்கிறதுக்கு யாரும் அதான் முன்னுக்கு இராணுவம் வந்தாலே அந்த இடத்த நிற்க மாட்டேன்னு பயந்து போடணும். ஆனா நீங்க ஒரு சிங்க பெண்ணா இருந்து அந்த நேரத்துல நிறைய எதிர்த்து. சரி அம்மா, மிக்க நன்றி உங்களோட சந்திச்சு கதைச்சதுல. சந்தோஷம் என்னன்னா இந்த இயக்கப்படியோட விளங்கி பிள்ளைகள் எல்லாத்தையும் அதே மாதிரி நினைச்சு கொள்றேன். கண்டோன்னா சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நல்லா சீக்கிரம் சிறப்பா இருப்பீங்க. கல்யாணம் கட்டிட்டீங்க? இல்ல இனிதான் நல்ல வாழ்க்கை வர அமைதியா வாழலாம். 2 பேருக்கும் தான் சொல்றேன். அவர் காட்டிட்டாரு. அவருக்கு 4 பிள்ளை இருக்கு. சின்ன பிள்ளையா? 4 பிள்ளை இருக்கு. சும்மா பார்க்க தெரியும் முகத்துல முடிச்சது. சரியம்மா, நன்றி நன்றி. போயிட்டு வரேன். சரி, அந்த பாட்டியோட கதைச்சிட்டு வந்துட்டோம். உண்மையிலேயே அந்த பாட்டி கதைக்கும் போது, அந்த பாட்டி சொன்ன சில வார்த்தைகளை கேட்கும்போது அந்த பாட்டி ஒரு சிங்கப்பெண்ணுன்றதை உறுதியாக சொல்ல முடியும். இராணுவத்தையே எதிர்த்து கதைச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் எதிர்த்து செயற்பட்டிருக்கிறார். அதுக்காக இராணுவத்தை எதிர்த்து இராணுவத்தை அழிக்கணும் என்று செயற்படையில் மக்களுக்கு ஒரு துயர் வருகிற போது, தங்களுக்கு ஒரு பாதிப்பு வருகிற போது அந்த இடத்துல துவண்டு பயந்து போகாம எதிர்ப்பு, மனித உரிமை அடிப்படையில் அவர் எதிர்த்து செயற்பட்டிருக்கிறார் என்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காத அந்த பாட்டி பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அடுத்த காணொளியில நாவாந்துறையினுடைய பகுதிகளை பார்க்கலாம்.